Prelims power play modern India personalities வந்து like next video. So இந்த வீடியோல வந்து like யார் பத்தி major personalities வந்து பத்தி பார்க்க போறோம். So அதுல first personality அப்படின்றவர் வந்து like SARDAR VALLABHAI PATEL. So SARDAR VALLABHAI PATEL எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து பிறக்கிறாரு. ஸோ அவரை பெருமைப்படுத்துகிற விதத்தில் வந்து ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அதாவது நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்ற மாதிரி வந்து அவர் பிறந்தநாள் வந்து கொண்டாடிட்டு வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அவர் ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு லாயராக வந்து ஆகிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லாயராகவே ஆகிறாரு. ஏன்னா அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட கால் இருக்கு இல்லைங்களா, எல்லோரும் வெளியே வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு காலுக்காக வந்து காந்தியால் ரொம்ப வந்து ஈர்க்கப்பட்டு அவர் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஜாம்பை குவிட் பண்ணிவிட்டு அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் சேரலாம் அப்படின்ற மாதிரி வராது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 1890 நடந்த கேதா சத்தியாகிரகா, அங்கே தான் வந்து இவரது வல்லபாய் பட்டேல் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வராரு. கேதா சத்தியாகிரகா பண்ணியிருப்பாங்க, காந்தி பண்ணியிருப்பாங்க இல்லையா, சம்பாரன், அகமதாபாத் அண்ட் கேதா. ஸோ அதில் கேதா குஜராத் சைடில் கேதாவில் நடந்த ஒரு சத்தியாகிரகாவில் தான் வந்து இவர் வந்து லைக் பெரியதளவில் வந்து வெளியே தெரியாது, அந்த பிளேகு அதெல்லாம். ஸோ அதுக்காக வந்துட்டு வெளியே தெரிய வந்திருப்பார் வல்லபாய் பட்டேல். அது மட்டுமே இல்லாமல் அவரோட அடுத்த சத்தியாகிரகா லைக் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகே, அவர் மேஜராக முன்னே நடந்த அடுத்த சத்தியாகிரகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சத்தியாகிரகா 1923. நான் கோஆப்ரேஷன் வந்து 1922 ஃபெப்ரவரி அந்த பீரியடில் வந்து காந்தினால் வந்து லைக் போதும் அப்படின்ற மாதிரி நிறுத்தப்படுது. அண்ட் அப்போ வந்து லைக் காந்தி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்காக வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஆனால் அதை எதிர்த்து தான் வந்து இந்த ஃப்ளாக் சத்தியாகிரகா அப்படின்றது வந்து பட்டேலால் வந்து கொண்டு வரப்படுறது. ஸோ எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அண்ட் ஜபல்பூர் மத்திய பிரதேஷ்லையும், நாக்பூர் வந்து மகாராஷ்டிராலையும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸ் வந்து மேஜராக டார்கெட் பண்ணி இந்த ஃப்ளாக் சத்தியாகிரகா அப்படின்றது வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இது பேசிக்காக எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னரண்ட் ரீசன் வந்து இட் வாஸ் டு ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் காந்திஜியோட அரெஸ்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாக் சத்தியாகிரகா கொண்டு வராங்க. அது மட்டுமே இல்லாமல் ஹாய்ஸ்டிங் ஃப்ளாக் வந்து இட் இஸ் அன் ரைட்டு, அவரோட ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி இட் இஸ் அ ரைட்டு. ஸோ அதை எதிர்த்து நாங்கள் வந்து அது எங்களுக்கு வேணும், அதை நாங்கள் கேட்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளாக் சத்தியாகிரகாவை கொண்டு வராங்க. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேரியஸ் அதர் இடத்துல கூட இந்த மாதிரி சேம் ஃப்ளாக் சத்தியாகிரகாஸ் வந்து நடந்துட்டு வந்து இருந்தது. ஸோ இந்த ஃப்ளாக் சத்தியாகிரகா அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து இந்த ஜண்டா சத்தியாகிரகா அப்படின்றது. ஜண்டா சத்தியாகிரகா அப்படின்றது. ஸோ ஜண்டா பெரிய இதில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட இந்த பழைய தமிழ் பட வில்லன் இருப்பாருங்க சண்டா அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பட்டேலும் பார்க்குறதுக்கு அவர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த விதத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஜண்டா சத்தியாகிரகா வந்து வல்லபாய் பட்டேல் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928, இதெல்லாம் 1923 அந்த பீரியட், 24 அந்த பீரியடில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 1928 இப்போ பெரிய ஃபிகராக ஒரு எல்லாரும் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பெரிய ஃபிகராக ஆனது இந்த பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்றதுலேருந்து தான் வந்து பெரிய அளவே வந்து ஆகிறாரு. ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகா ஏன் கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது பர்தோலி அப்படின்ற ஏரியா. ஸோ 1925 அந்த குஜராத்தில் ஃப்ளட்ஸ் அதிகமாக வந்து, ஸோ அதனால் வந்து ப்ரொடியூஸ் ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ அதை கூட கணக்கில் எடுக்காமல் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 22% வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து ஒத்தே போல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் தராங்க மக்கள், இது பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, லைக் இந்த தீர்மானத்தை வந்து வாபஸ் வாங்க, அந்த மாதிரி வந்து பெட்டிஷன்ஸாக அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் சைடில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கலை. அண்ட் 1927 அங்கே அந்த பர்தோலி அந்த குஜராத் சைடில் இருக்க அந்த லோக்கல் காங்கிரஸ் கமிட்டியுமே வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை படிச்சுமே கூட எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல கவர்மெண்ட் சைடில் இருந்து. அண்ட் அந்த ரிப்போர்ட்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இது செட் ஆகாது, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு 1928 அந்த ஃபார்மர்ஸ் ஆஃப் பர்தோலி எல்லாரும் சேர்ந்து பட்டேலை கூப்பிட்றாங்க. லைக் இங்கே ஒரு சத்தியாகிரகா வந்து லைக் தலைமை தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அந்த அஷூரன்ஸும் தராங்க, ரொம்ப காந்தியனாக வந்து அஷூரன்ஸ் தராங்க, ரொம்ப காந்தியனாக இருப்போம், அதாவது நான் வயலண்ட் மீன்ஸில் வந்து நாங்கள் போராடுவோம், எங்கள் சத்தியாகிரகா வந்து நாங்கள் நான் வயலண்ட் மீன்ஸ் தான் வச்சுருப்போம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் தராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பட்டேல் வராரு. பட்டேல் வந்து அண்ட் லார்ஜ் ஸ்கேல் சக்ஸஸ் ஆகுது அந்த பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்றது. ஸோ இன்ஃபேக்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லைங்க, அந்த சர்தார் அப்படின்ற பேர் வந்து அதோட மீனிங் வந்து சீஃப் இல்லைனா லீடர் அப்படின்னு அர்த்தம். அந்த சர்தார் அப்படின்ற பேர் இந்த பர்தோலி இருக்க விமன் அவங்க தான் வந்து வல்லபாய் பட்டேலுக்கு அந்த பேரே வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல்
டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் பண்ணுறாங்க. லைக் பெட்டிஷன்ஸ் வந்து லைக் ஃப்ளைஓவர்ஸ் தரது, டோர் டு டோர் கேம்பெயின்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸாக மாறி இந்த பர்தோலி சத்தியாகிரகா அப்படின்றது. அது ஒரு பின் விளைவாக அதோட எஃபெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷன் ஒன்று போடுறாங்க, ரொம்ப சீரியஸாக இஷ்யூ. ஸோ அந்த கமிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க, என்ன இஷ்யூ பார்த்து அந்த மேட்டரை ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த கமிஷன் தான் அந்த மேக்ஸ்வெல் ப்ரூம்ஃபீல்டு கமிஷன் அப்படின்றது. அண்ட் அதை பேஸ் பண்ணி அந்த சத்தியாகிரகாவோட வின்னிங் பாயிண்ட்டாக வந்து டேக்ஸுமே வந்து குறைக்கிறாங்க. 6.03% வந்து குறைக்கிறாங்க அந்த டேக்ஸ் ரேட்ஸை. ஸோ இதுதான் வந்து வல்லபாய் பட்டேல் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பீரியடில், லைக் இண்டிபெண்டன்ஸில். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் 1931 வல்லபாய் பட்டேல் ஒரு செஷன், ஐஎன்சி செஷனை வந்து தலைமை தாங்குறாரு. அந்த செஷன் தான் வந்து கராச்சி செஷன் அப்படின்றது. இந்த கராச்சி செஷன் எந்த விதத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றியும் நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றியும் வந்து 2 தீர்மானங்கள் வந்து கொண்டு வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பேசப்படுற ஒரு எந்த செஷனில் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கப்பட்ட இந்த 1931 கராச்சி செஷனில் தான் வந்து பேசப்படுது. அது மட்டுமே இல்லாமல் ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கொண்டு வரலாம், ஒர்க்கர் ரைட்ஸு, அதெல்லாமே வந்து இந்த எக்கனாமிக் பாலிசிலையும் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இதோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இதோட அவர் வந்து லைக் ரொம்ப நேசன்ட்டாக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு நேஷனல் மூமெண்ட்டில். அண்ட் இந்த RIN மியூட்டனி, ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி, அதை வந்து பாசிஃபை பண்ண அதுலேயுமே வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அண்ட் அகெயின் போஸ்ட் இண்டிபெண்டண்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து லைக் நேரு கீழே வந்து ஃபஸ்ட்டு பிஎம்மாக வந்து இருக்கார், டெப்யூட்டி பிஎம் சாரி நேரு கீழே டெப்யூட்டி பிஎம்மாக வந்து இருக்கார். அண்ட் லேட்டராக அப்படியே வந்து ஹோம் மினிஸ்டர் போஸ்டிங்கும் தராங்க அவருக்கு. அது மட்டுமே இல்லாமல் வந்து இன்டெகிரேஷனுக்கு, ஸ்டேட்ஸை இன்டெகிரேட் பண்ணுறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணார். ஸ்டேட்ஸ் மத்தியில் லைக் நமக்கு தெரியும் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, ஹைதராபாத் இருந்தது, ஜூன்காத் இருந்தது, காஷ்மீர் இருந்தது, ட்ராவன்கோர் இருந்தது. இது மாதிரி நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இந்தியா அப்படின்னு ஒரு யூனிட்டி இன்டெகிரேட் பண்ணுற ஒரு டூலாக அந்த ஒரு விதத்தில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் அதுக்கு தான் வந்து நேஷனல் யூனிட்டி டே அப்படின்ற ஒரு பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மெக்கானிசம்ஸு, போலீஸ் மெக்கானிசம்ஸ், அது மிலிட்ரி அது யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி இந்தியாவை இன்டெகிரேட் பண்ணி இந்தியாவை ஹோல் இந்தியா இப்போ இருக்க இந்தியா கொண்டு வரப்பட்டதில் வந்து ஒரு மேஜர் காரணமாக இருந்தவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலாக வந்துட்டு இருக்காரு. அண்ட் 1956 அவர் வந்து இறக்குறாரு. ஸோ இதுதான் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் போத் போஸ்ட் அண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில். அண்ட் அவரை பெருமைப்படுத்துகிற விதத்தில், அவரை எப்படி நம்ம பெருமைப்படுத்துகிற விதத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வச்சுருக்கோம், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்றது ஒன்று வந்து வச்சுருக்கோம். அதுதான் இருக்கிறதுலேயே நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்த குஜராத் சைடில் இருக்கிறே வேர்ல்ட்லேயே இருக்கிற டாலஸ்ட்டு ஸ்டாச்சு வந்து அதான் இருந்துகிட்ருக்கு இந்தியா அளவில். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் SCO இருக்குங்களா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் 8 வண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, 8 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த SCO 8 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுமே வந்துட்டு அந்த யூனிட்டி ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து லைக் இவர் வந்து ரொம்ப இது கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப வந்து இவர் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு இருந்தார் சிவில் சர்வன்ட்ஸை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இவரை பேட்ரன் சைட் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற பேரும் வந்து இருக்குது. அண்ட் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். நம்ம அவரை நினைவுபடுத்துறதுல என்னென்ன பண்ணுறோம், அவர் எப்படிலாம் வந்து அழைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி, ஜேபி நாராயண், ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரில் 1902 வந்து பிறக்கிறாரு. பிறந்து காலேஜ் குவிட் பண்ணுறாரு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது குவிட் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து ஜேபி நாராயண் வந்து லைக் காலேஜ் குவிட் பண்ணுறாரு. அண்ட் அது நான் கோஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து யூஎஸ் போகிறாரு. யூஎஸ் போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து இந்த மார்க்சிஸ்ட் ஐடியல்ஸ்குள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறாரு. ஸோ அங்கே ஆன பிற்பாடு அங்கே லைக் காலேஜ்லாம் முடிஞ்ச உடனே 1929 வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. இந்தியாவில் திரும்பி வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. 1934 காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வந்து ஆரம்பிக்கிறார். அதான் வந்து இந்த காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது. அவர் செக்ரட்டரியாக இருக்கார், ஜேபி நாராயணன் வந்து செக்ரட்டரியாக இருக்கார். ஆச்சாரிய நாராயணதேவ் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி பிரசிடெண்ட் வந்து ஆச்சாரிய நாராயணதேவ், செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து ஜேபி நாராயணன். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டில் இந்த காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எடுக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து வெளியே வந்து ஜேபி கிருபால்னி இருக்காங்க இல்லைங்களா, அவர் தனி பார்ட்டி ஒன்று வச்சுருக்காரு.
மஸ்தூர் பிரஜா பார்ட்டி அப்படின்ட்டு. மஸ்தூர்னா அவங்கள வந்து லைக் 3-4 கிளாசிஃபிகேஷன் 3-4 கிளாஸஸ் மாதிரி இருக்குது. மாலிக்ஸ், கிசான் அண்ட் மஸ்தூர்ஸ் அப்படின்ட்டு. மஸ்தூர்ஸ் அப்படின்றது ஒர்க்கிங் பெசன்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட பார்ட்டி தான் வந்து கிருபாலினியோட மஸ்தூர் பிரஜா பார்ட்டி, அதாவது மஸ்தூர் மக்களுக்கான பார்ட்டி அப்படின்றது தான் அது ஒரு லிட்டரல் மீனிங்கு. ஸோ அந்த மஸ்தூர் பிரஜா பார்ட்டியும் அந்த காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டியும் இணைந்து பிரஜா சோஷியலிஸ்ட் பார்ட்டியாக வந்து ஒரு புது ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் 1954 இவர் இருக்காங்களா விடாபாபாவே அவர் கொண்டு வந்த பூதான் மூமெண்ட், அந்த பூச்சம்பள்ளி, தெலுங்கானாவில் அந்த பூச்சம்பள்ளி ரீஜன். ஸோ அங்கேருந்து லேண்ட் கலெக்ட் பண்ணி தர்றது, ஹரிஜன் மக்கள் கேட்டாங்க அப்படின்றதுக்காக லேண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அது அப்படியே வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ பெரிதளவில் வந்து அந்த பூதான் மூமெண்ட்டால் வந்து ஈர்க்கப்படுறாரு ஜேபி நாராயண். அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட லைஃபே வந்து பூதான் மூமெண்ட்காக வந்து அவர் ஆட்ரிபியூட்டும் பண்ணார் ஜேபி நாராயண் அப்படின்றவர். ஸோ அந்த அளவுக்கு அவரோட இன்வால்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்தது பூதான் மூமெண்ட்டில். அண்ட் 1954 இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் செட்டப். நம்மளோட பொலிட்டிக்கல் செட்டப் எப்படி இருக்கோ, எப்படி இருந்ததோ 1954 அதை அப்படியே கம்ப்ளீட்டாக லைக் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஒரு சௌகம்ப ராஜ் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். சௌகம்ப ராஜ் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. யூனியனு, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் வில்லேஜஸ், இதுதான் வந்து இந்த சௌகம்ப ராஜ் அப்படின்ட்டு இந்த 4 இது யூனியன், ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் வில்லேஜஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டுமே இல்லாமல் இவர் எதற்காக பேர் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பூர்ண கிராந்தி அப்படின்னு ஒரு லைக் டோட்டல் ரெவல்யூஷன். தமிழ் லைக் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சம்பூர்ண கிராந்தி, சம்பூர்ண டோட்டல், கிராந்தினா ரெவல்யூஷன், ரெவல்யூஷன். ஸோ சம்பூர்ண கிராந்தினா டோட்டல் ரெவல்யூஷன் அர்த்தம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பீகாரில் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதில் நிறைய கரப்ஷன் இதெல்லாம் அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் வந்து கொண்டு வரப்பட்டது. பட் லேட்டர் பீரியட்ஸில் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட கவர்மெண்ட்டை சென்ட்ரல் யூனியன் லெவலில் இந்திரா காந்தி அவங்களோட பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவுமே வந்து இந்த சம்பூர்ண கிராந்தி அப்படின்றது வந்து மாறிச்சு. அது மட்டுமே இல்லாமல் இவரை லைக் பெருமைப்படுத்துகிற விதத்தில் வந்து அவர் இருந்தது பிற்பாடு போஸ்துமஸாக வந்து அவருக்கு பாரத் ரத்னா அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஜேபி நாராயணன் பற்றி அண்ட் வல்லபாய் பட்டேல் வந்து பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராணி லக்ஷ்மி பாய் பற்றி வந்து ஸோ ராணி லக்ஷ்மி பாய் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1857 வந்து பெரிதளவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட இயற்பெயர், அதாவது சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா அப்படின்றது தான் பேர். இன்ஃபேக்ட் அவங்கள பற்றி அந்த மணிகர்ணிகா அப்படின்ற பேரில் படம்லாம் கூட வந்திருக்கு. அவங்கள பற்றி கங்கனா ராவத் அவங்க ப்ளே பண்ண ஒரு படம். ஸோ சின்ன வயசில் மணிகர்ணிகா அப்படின்னு அவங்க அப்பா வச்ச பேர். அண்ட் மனு அப்படின்ற மாதிரி அவங்கள ஷார்ட்டாக வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் லேட்டராக லைக் வளர்ந்த உடனே வந்து ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் டு மகாராஜா ஆஃப் ஜான்சி அப்படின்ற ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட மகாராஜாவுக்கு வந்து மேரி பண்ணப்படுறாங்க. அண்ட் 2 பேருமே சேர்ந்து லைக் அந்த மகாராஜாவும் சரி அண்ட் அந்த ராணி லக்ஷ்மி பாய் அவங்களுமே சரி, மணிகர்ணிகா அவங்களும் சேர்ந்து ஒரு குழந்தை ஒன்று வந்து வைக்கிறாங்க. ஒரு பேர் தான் வந்து தாமோதர் ராவ் அப்படின்றவர். அந்த தாமோதர் ராவ் அப்படின்றவர் வந்து லைக் 4 months தான் வந்து உயிரோடு இருக்குது அந்த குழந்தை அப்படின்றது. அப்புறம் இறந்துடுது அந்த குழந்தை. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆனந்த் ராவ் அப்படின்ட்டு நம்ம மகாராஜா இருக்கார் இல்லைங்களா, அந்த மகாராஜாவோட கசின், அவரோட குழந்தை பேர் வந்து ஆனந்த் ராவ். அந்த ஆனந்த் ராவை வந்து மகாராஜா அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் அப்படின்ற பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அவரோட ஒரிஜினல் குழந்தையோட பேரையே வந்து இந்த அடாப்டட் குழந்தைக்குமே வந்து வைக்கிறாங்க. யாரோட குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜாவோட கசினோட குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் தான் ஆனந்த் ராவ். ஸோ அவங்கள அடாப்ட் பண்ணிட்டு தாமோதர் ராவ் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அண்ட் அடாப்ட் பண்ணி தாமோதர் ராவ்ன்ற பேர் வச்ச அடுத்த நாளே வந்து மகாராஜா வந்து அவரோட ஹெல்த்துக்காக வந்து ஹெல்த் காரணத்தினால வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அப்போது வந்து ஒரு பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து லைக் இட் இஸ் வந்து இருந்துகிட்ருக்கு நிலுவையில், லைக் இன் ப்ராக்டிஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. அது வந்து டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லார்ட் டெல்ஹவுசி கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது. ஸோ டாக்டர் ஆஃப் லேப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜன், ஒரு டெரிட்டரிக்கு, அதாவது தட் இஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆர் இன்டைரக்ட் கண்ட்ரோல், டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரிக்கு லீகல் ஹேர் இல்லை அப்படின்னா அந்த டெரிட்டரி வில் பி அனெக்ஸ்ட் இன் டு த பிரிட்டிஷ் டெரிட்டரி. பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்து அனெக்ஸ் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர்னு ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
ஒரு லீகல் ஹேர் இல்லாத ஒரு டெரிட்டரி, தட் இஸ் ஐதர் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆர் இன்டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ். டைரக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு லீகல் ஹேர் இல்லை அப்படின்னா அந்த டெரிட்டரி வில் பி அனெக்ஸ்ட் இன் டு பிரிட்டிஷ் இந்தியா. அது பிரின்ஸ்லி ஸ்டேட், மோஸ்ட்டாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து அனெக்ஸ் பண்ணக்கூடிய, பிரிட்டிஷ் இந்தியா கூட சேர்க்கக்கூடிய, அனெக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசமாக தான் வந்து டாக்டர் ஆஃப் லாப்ஸ் அப்படின்றது வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. லார்ட் டல்ஹௌசியால் கொண்டு வரப்பட்டு இதனால் சம்பல்பூர், ஜெய்ப்பூர், சத்தாரா அப்படின்னு ஏகப்பட்ட லைக் டெரிட்டரிஸ் வந்து இட் வாஸ் பாட் அண்டர் இந்த டாக்டர் ஆஃப் லாப் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே சேர்த்து விட்டாங்க. ஸோ இது நடக்குது. ஸோ ஜான்சியுமே கூட எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா லீகல் ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து அடாப்டட் சன் தான். அடாப்டட் சன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க லீகல் ஹேராக. ஸோ அடாப்டட் சன் லீகல் ஹேராக ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு டல்ஹௌசி அனெக்சியேஷனுக்காக வராரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த பீரியடில் வந்து லைக் சைமல்டேனியஸாக வந்து 1857 வாருமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க டெரிட்டரியை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பெரிதளவில் வந்து 1857 வாரில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் அப்படின்றவங்க போரிடுறாங்க. அண்ட் லேட்டராக வந்து லைக் தோற்கடிக்கப்படுறாங்க. என்னதான் தோற்கடிக்கப்பட்டாலுமே கூட அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த 1857 வாருக்கு ஒரு விமனாக லைக் அந்த பீரியடில் விமன் வேறு ரொம்ப லைக் ஹோம் சென்டர்டாக வந்து இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விமன் வந்து லைக் ஹோம் சென்டர்டாக அந்த விமன் வந்து 1857 வாரில் வந்து பெரிதளவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றது வந்து லைக் இந்தியாவில் ஹிஸ்ட்ரியில் வந்து பெரிதளவில் வந்து பேசப்பட்டுருக்கு. அண்ட் அவங்க மட்டுமே இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து நிறைய விமன் வாரியர்ஸுமே வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் தாந்தியா தோப் அப்படின்றவர் வந்து பெரிதளவில் ஹெல்ப் பண்ணார் ராணி லக்ஷ்மி பாய்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து போயிட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் தோற்றுத்தாலுமே கூட அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தி 1857 ரிவோல்ட் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாகவே வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இவங்களை பெருமைப்படுத்துகிற விதத்தில் நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லைங்களா, போஸ்னால் லைக் ஃபர்ஸ்ட் மோகன் சிங், அதுக்கடுத்து போஸ்னால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதில் போஸ் உருவாக்கின ஆல் உமன்ஸ் வெறும் உமனால் ஆன ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு லக்ஷ்மிபாய் ராணி லக்ஷ்மிபாய் ரெஜிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேரே வச்சாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த பர்சனாலிட்டி இதுதான் வந்து ராணி லக்ஷ்மிபாய் பற்றி. ஸோ அடுத்தடுத்த பார்த்து இன்றைக்கி வந்து ஜேபி நாராயணன் அண்ட் வல்லபாய் பட்டேல் அவங்களாம் பற்றி வந்து பார்த்துருக்கோம். லேட்டட் வீடியோஸில் ராணி லக்ஷ்மிபாய் அவங்களாம் வந்து பார்த்துருக்கோம். லேட்டட் வீடியோஸில் வந்து லைக் அதர் பர்சனாலிட்டிஸ் பற்றி வந்து பார்ப்போம்.